Daily. Taste the Daily. மணி கங்காதரன் என்னன்னா திமுக ஆரம்பிக்கப்பட்டது பேரறிஞர் அண்ணாவினால. இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய வாரிசுகளை யாருமே அங்க இல்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெளிப்படையாகவே தெரியும். ஆனா திரு கருணாநிதி அவர்களுக்கு முன்பு இருந்த திமுகவும் திரு கருணாநிதி அவர்கள் தலைவராக வந்ததுக்கு பின்பு இருக்கக்கூடிய திமுகவும் பேரறிஞரை எந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க? கருணாநிதி சாதாரணமாக அவர் ஊரில் இங்கே வந்து இன்றைக்கி வந்து அவர் முதலமைச்சர் ஆனார். அந்த ஜனநாயகம் வந்து அண்ணா காலத்தில் அண்ணா உருவாக்கினார். இன்றைக்கி இருக்கிற திமுகவில் யாராவது ஒரு சாதாரண நபர் சிஎம் வேட்பாளராக ஆக முடியுமா, இல்லை ஒரு எம்எல்ஏ தான் ஆக முடியுமா, இல்லை ஒரு கவுன்சிலர் தான் ஆக முடியுமா? இப்போது எல்லா கொள்கைகளும் சரி, அண்ணாவுடைய கொள்கைகளை காற்றுல விட்டாச்சு. அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை தொடர்ந்து வந்த ஸ்டாலினுக்கும் அண்ணாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எல்லாமே வந்து அண்ணாவின் கொள்கை எல்லாம் காற்றுல வந்து போச்சு. இன்றைக்கி அந்த ஜனநாயகம், அண்ணா பேசுகிற ஜனநாயகம், இன்றைக்கி வாக்காளர்களாக இருக்கின்ற யார் வேணால் ஓட்டு பெற்று ஆட்சி அமைக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதன் பிரகாரம் சாமானிய மக்கள், சாதாரண தெருவோரம் இருக்கிற மக்கள், சாதாரண கடை வச்சுக்கிற மக்கள், இளைஞர்கள், அன்றைக்கி அண்ணா பின்னாடி வந்த இளைஞர்கள், படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க, சட்டக்கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள், தமிழ்நாடு முழுக்க என்ற இளைஞர்கள்லாம் இன்னைக்கு எம்எல்ஏவும் மந்திரியாவும் ஆக்கினார் அண்ணா. யாரு வேணா இந்த எம்எல்ஏ ஆக்கினார். இன்னைக்கு கருணாநிதி சாதாரண ஆக்கினாரா? ஸ்டாலின் யாரும் ஆக்கியிருப்பாரா? தான் புள்ளியை தவிர வேற யாரும் ஆக்க மனம் உண்டாக ஸ்டாலினுக்கு? இது என்னன்னா, இந்த வாரிசு அண்ணாவின் கொள்கையை காற்றில் பறக்க விட்ட கருணாநிதி, அதன் பிறகு வந்த அண்ணாவின் கொள்கையை காற்றில் பறக்க விட்ட ஸ்டாலின், இன்னைக்கு என்னன்னா ஃபண்டமெண்டலா தமிழ்நாடு முழுக்க நான் வாரிசு அரசியல் உருவாக்கிட்டேன், கருணாநிதி உருவாக்கிட்டாரு, அதன் பிறகு வந்த ஸ்டாலின் அவரும் உருவாக்கிட்டாரு. அப்போ தமிழ்நாடு முழுக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வாரிசு அரசியலை உருவாக்கி அதை தக்க வச்சு வேறு யாரும் இந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலர் வரக்கூடாது. இந்த ஜனநாயக படுகொலை செய்த கருணாநிதி, இந்த ஜனநாயக படுகொலை செய்த ஸ்டாலின், அண்ணாவின் கொள்கைக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு சாதாரண ஒரு ஆளை நீ வந்து திரு மு.க. ஸ்டாலின் மேடைகள் எல்லாம் பேசும்போது சொல்றாரு, பெரியாரின் பேரங்கிறாரு, அண்ணாவினுடைய உண்மையான கொள்கைகளை நாங்க தான் தாங்கி பிடிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அப்ப அது உண்மை இல்லையா? பொய் சொல்றாருங்கிறீங்க? பெரியாருக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சார் சம்பந்தம் சார்? இன்னைக்கு பெரியாருடைய பிரதான கொள்கைகள் என்ன சார்? கடவுள் மறுப்பு, கலப்பு திருமணம், இன்னைக்கு எங்க மது சாராயம் ஒழிப்பு, தன்னை சொந்த இடத்துல வந்து 2000 மணிகள் வெட்டி போட்டார். இன்னைக்கு ஸ்டாலின் என்ன, கலப்பு திருமணம் செய்தவர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். மதுபான சாராய கடைகளை இன்னைக்கு 24 மணி தந்து வச்சிருக்கார் ஸ்டாலின். என்ன இன்னைக்கு சாதாரண ஒரு ஆளு வந்து பெரியார் கொள்கையை நான் ஃபாலோ பண்றேன்னா ஸ்டாலின் அடுத்த கடத்தை கொண்டு போயிட்டு வரா? கிடையாது. அவரு பல கோடிகளை, பல லட்சங்களை, பல சொத்துக்களை இழந்து மக்களை புனரமைக்கணும், சமூக நீதி நிலையார்த்தணும் பாடுபட்ட பெரியார் இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி ஆக்கின திமுகவை கார்பரேட் கம்பெனி ஆக்கிய ஸ்டாலின், இன்னைக்கு திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில நீங்க ஒரு குறுநில மன்னர்கள் ஒரு பல லட்சம் கோடிகள் இருந்தா நீங்க அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர், அதை தாண்டி ஸ்டாலினால ஒரு மாவட்ட செயலர் போட முடியுமா? போட்டு பாரு நீங்க. ஸ்டாலின் பெரியார் கொள்கைக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? எல்லா கொள்கையிலும் பெரியார் கொள்கையில லாரி ஏத்தியம், வண்டி ஏத்தியம், பிளைட் ஏத்தியம் அனுப்புவாங்க கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம். அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு பெரியாருக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க பெரியார் ஒரு வாரிசை யாருன்னா ஒரு வாரிசை காட்டிட்டு பாரா? அறிவு இருந்தா வரலாம், திறமை இருந்தா வரலாம், அதான் பெரியார். அப்ப தொடர்ந்து குடும்பத்தையும் அரசியலையும் தனித்தனியா வைத்து பார்த்தார் பேரறிஞர். இப்ப குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போறது, தன்னுடைய குடும்ப வாரிசுகளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி 4 முதலமைச்சர் எல்லாம் எதிர்கட்சி தலைவர் பேசுற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் என்பது என்னன்னா, இவங்க எல்லாத்திலும் வாரிசு அரசியல். இப்ப வந்து ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டில் இருக்காங்க நினைக்கிறீங்க? எத்தனை முதலமைச்சர் இருக்கா தெரியாது. அவங்க வீட்டில் பொண்ணு முதலமைச்சர், பையன் முதலமைச்சர், பேரன் முதலமைச்சர், எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டெமோக்ராட்டிக் ஷேக் ஆகி போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு துறையில் அவங்க என்ன கேட்குறேன், யாரோ ஒருத்தர் 2 பேரும் இன்னைக்கு அவர் குடும்பத்தில் இருக்க தயாநிதி மாறன், கனிமொழி, உதயநிதி, அப்புறம் பாருங்க அத்தை இதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இன்பநிதி வந்தவங்க ஏற்றுப்போம். இது என்ன அடிமை புத்தியில? இது நீங்க நினைக்கிற ஜனநாயகன் பேசுற ஸ்டாலின், பெரியாரை பத்தி பேசுற ஸ்டாலின்,
இந்த எல்லாத்தையும் நீங்க வந்து இங்க இன்பனி தைரியம் பேசுறாங்க. அதை கண்டிக்கணுமா கண்டிக்க கூடாதா ஸ்டாலின்? இல்லப்பா கண்டிக்கணும்ல. அப்ப நீ உதயநிதியை கொண்டு வந்த மாதிரி அத்த மன்னர் வாரிசை நீ கொண்டு வரதுக்காக ரெடி ஆயிட்டீங்க. இது என்ன அண்ணா உருவாக்கின கட்சி? இதுவே அண்ணா உயிரோடு இருந்தா இந்த கட்சியை கலைச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் கொண்டு வரக்கூடாது சார்? நீ கொண்டு வரக்கூடாது, அதுல என்ன யார் வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வரலாம் சார். அப்படின்னா அண்ணா எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சாரு? இந்த காங்கிரஸை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு முதலாளிகள், மிகப்பெரிய பண்ணையாளர்கள், ஜாதிக்காரர்கள் ஆதிக்கம் இணைந்த அந்த தமிழ்நாட்டில் சாதாரண சாமானிய எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஆட்சியை பிடிக்க முடியும்ன்றத நினைச்சுதான் அண்ணா கட்சி உருவாக்குனாரு. நீங்க அப்படியே நீங்க போறீங்கன்னா அப்ப இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்றானா பெறலன்னா நீங்க அப்படியே நீங்க வந்து இருக்கிறதுக்கு எதுக்கு? மாற்றம், சேஞ்ச், மாற்றத்தை உருவாக்குனார் அண்ணா. அந்த மாற்றத்தின் பிரகாரம் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் மாற்றத்தை உருவாக்குனார், புரட்சி அம்மா மாற்றத்தை உருவாக்குனாங்க, எடப்பாடி அவர்கள் மாற்றத்தை உருவாக்குனாங்க. ஒரு சாதாரண கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் ஆக்கிய முதலமைச்சர் திமுக ஒருத்தரை காட்ட சொல்லுங்க. யார கருணாநிதி உருவானாரு. இன்னைக்கு சாதாரண ஒரு ஆளை ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கி பாருங்க. ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கி பாருங்களா? ஆக்க முடியுமா? முடியாது. ஜனநாயகம் என்பது திமுகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்று கொள்ளையடிப்பதற்கும் பல லட்சம் கோடிகளை உருவாக்குவதற்கும் அண்ணாவின் பெயரையும் பெரியார் பெயரையும் பயன்படுத்துகிறார்கள் தவிர இவர்கள் வேற எந்த கொள்கையும் கோட்பாடுகளும் கிடையாது. சரி, மு.க. ஸ்டாலின் தான் சொல்றீங்க. அடுத்ததா வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்றாரு, நாமெல்லாம் அண்ணாவின் வாரிசுகள், நம்ம திமுக தான் அண்ணாவின் வாரிசுகள் அப்படின்னுலாம் சொல்றாங்க. மக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னடா இது தமிழ்நாடான்னு பார்த்துருக்காங்க. நான் அப்போ ஒரு முறை கேட்கறாங்க, நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு உதயநிதி. நானே கேட்கிறேன், இன்னைக்கு வந்து நீங்க ஒரு அதிகாரம் இருக்குன்னு வந்துறீங்க. அப்ப இந்த கட்சியில அந்த ஒரு ஜனநாயகமே திமுக ஜனநாயகம் கிடையாது. அந்த சொல்ற டயலாக் எல்லாம் வெறுமனே பேச்சுக்காக சொல்றாங்களா? அதனால என்ன பயன் அவங்களுக்கு? சார் நான் வந்துட்டேன்ல, நான் இப்போ டெப்டி சிஎம் ஆயிட்டேன், அடுத்தது முதலமைச்சர் கேண்டேட். எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுல. எனக்கு என்ன ஒரு மணி நேரம் நான் பேசுவேனா? இந்த மக்களை ஏமாத்த சமூக நீதியை பத்தி எனக்கு தெரியுமா? மக்களை பத்தி தெரியுமா? இந்த கட்டமைப்பு என்ன தெரியுமா? அண்ணாவை தெரியுமா? எதுவுமே தெரியாது. நான் வந்துட்டேன்ல, வாரிசு அடிப்படையில் வந்துட்டேன்ல. இதுதான் மன்னராட்சி. வேற என்ன எனக்கு? நான் வந்துட்டேன். இது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டா போய் நிற்கும். எனக்கு என்ன ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு முடிவு எனக்கு தெரியாது. உதயநிதிக்கு நீங்க அவரும் டெப்டி சிஎம் ஆக்கிருக்கீங்க, என்ன இது? அப்புறம் நாளைக்கு இன்பநிதி ஆக்குவீங்க, என்ன உங்களுக்கு ஜனநாயகம்? இந்த திமுக என்பது அண்ணாவுக்கு எதிராக நடத்துகின்ற ஒரு இயக்கம் தான் இப்போ தற்சமயம். ஏன் மணிகங்காதன் ரொம்ப சுருக்கமாக இறுதி கருத்து. இன்னைக்கு வந்து அண்ணாவினுடைய கொள்கைகளை கருணாநிதி ஸ்டாலின்லாம் காட்டில் புறக்கி விட்டாங்க. இன்னைக்கு அவங்க வாரிசுக்கெல்லாம் அண்ணாவின் கொள்கைகளை பற்றி பேசாமல், அண்ணாவுடைய உண்மையான கொள்கைகளை பின்பற்றாமல் உதயநிதி வந்து ஒரு துணை முதலமைச்சர் படம் எடுக்கிறதும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதும், வேறு யாருமே படம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதும், தன்னுடைய ஸ்டாலினுடைய மகள் பள்ளிக்கூடம் நடத்துவதும், அவங்க மனைவி வாட்டர் பாட்டில் நடத்துறதும், கனிமொழி இந்த லாரியில் குப்பைலாம் எடுக்கிறதும், இன்றைக்கி அவங்க மருமகன் ரியல் எஸ்டேட் பண்ணுறதும், இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து இவங்க தன்னுடைய கார்ப்பரேட் கம்பெனியாக வைத்துக்கொண்டு இதை வந்து இயக்கி கொண்டிருக்காங்க. அண்ணாவின் கொள்கைக்கும் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் அண்ணாவின் கொள்கையிலே இன்றைக்கி வந்து அண்ணாவினுடைய கொள்கைகளை சொல்கிறது அதிமுக தான், எம்ஜிஆர், அம்மா, அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் தான். அது அவர் தான் இன்னைக்கு காப்பாற்றிருக்காங்க. திமுக அண்ணாவுக்கும் சம்மந்தமே கிடையாது.